ஆவியானவர் தாமே நம்ம ஒருவரோடு இடைப்படட்டும். அவருடைய வார்த்தையினாலே நம்மளை குணமாக்கட்டும். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சமாகவும் அது ஜீவனாகவும் மாறட்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகவும் நாம் நடக்கிற வழியிலெல்லாம் நம்மளுக்கு அது வெளிச்சமாகவும் மாறட்டும். இருளாக இருக்கிற பகுதியிலெல்லாம் வெளிச்சமாக மாறட்டும். தெளிவில்லாத பகுதியில் ஆவியானவர் தாமே தெளிவை தரட்டும். ஆவியானவரே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா. தேவரீர், எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த விரும்புகிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, எங்கள் சொந்த இஷ்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய சொந்த வெறுப்புகளை எல்லாம் தாண்டி ஐயா ஆண்டவரே உம்முடைய பாதத்தை எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. அடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவைகள் எங்களில் பலன் கொடுக்கவும் ஆண்டவரே அது எங்களுக்கு ஜீவனாய் மாறவும் உதவி செய்யுங்க ஐயா. தேவரீர், அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, பேசுகிறேன், என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க ஐயா. உடைய வார்த்தையை ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து ஆண்டவரே அதிலிருந்து ஜீவனையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம் தொடர்ந்து தியானிக்கிறதான சுத்திகரிப்பும் ஆவியானவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதான்ற காரியத்தையும் குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் கூட 1 யோவான் யோவான் எழுதின 1ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த 5 வசனங்கள்லையும் அந்த 6 வசனங்களையும் ஒரு 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதலாவது 5வது வசனத்தில் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இதுதான் என்னது, ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லிடுறார். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கிட்ட இருள் இல்லை. நாங்கள் இதை அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அடுத்து 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா எப்படி நாம் இதில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். அடுத்த வசனம், அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ நீங்கள் எப்படி நடக்கணும்? அவர்கிட்ட இருள் இல்லை, அவர் ஒளியாக இருக்கிறார். நீங்கள் ஒளியில் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளில் நடந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருடைய சத்தியம் உங்ககிட்ட இருக்காது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒளியில் நடந்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்ககிட்ட? ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும். கடைசியாக 8, 9, 10 வசனங்களில் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பி கிளாரிஃபை பண்ணுற மாதிரியே திருப்பி சொல்லுவாங்க. நாம் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஸோ இதில் கிளாரிஃபை பண்ணுறாரு. நீங்கள் ஒளியில் நடக்கிறவங்களாக இருந்தால் எப்படி நடப்பீங்க? ஒரு வேளை ஒளியில் நடக்கிறேன்னு சொல்லியும் நான் என்கிட்ட என்ன பண்ணுறேன்? ஏன்னா ஒளியில் நடக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மக்கிட்ட இருக்க குறைகள், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் தான், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் இன்னுமே நம்ம சுத்திகரிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ ஒளிக்குள்ள நடக்கிறவங்களுக்கு அது தெரியும்.
ஒளியில் நடக்கிறவங்க தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? அறிக்கையிடுவாங்க, தொடர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்ம நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் மற்றவங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறது போல் என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏதோ நான் நீதிமான் ஆக்கப்படலைன்றது கிடையாது. இன்னுமே அந்த பாவத்துக்கான சில செய்கையெல்லாம் என்னுடைய மாம்சத்தில் இருக்குது. நீங்கள் பாவி கிடையாது, ஆனால் பாவம் செய்கிற ஒரு மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். நாம் ஆண்டவர் நீதிமான் ஆக்கிட்டார் என்ன, ஆனால் இன்னுமே என்கிட்ட என்ன இருக்குது? இந்த பாவம் செய்கிற செய்கை சிலதெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் என்ன சொல்கிறார், நீங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அடுத்த பகுதியில் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட் பகுதியில். ரெண்டாவது என்ன சொல்கிறார்? எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். மன்னிச்சிட்ட அப்புறம் எதுக்கு திருப்பி சுத்திகரிக்கணும் இல்லை? ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் மனுஷங்களாக இருக்கிற வரைக்கும், நம்ம இங்கேருந்து கடந்து போகிற வரைக்கும் நம்மளுடைய ரட்சிப்பையும் அந்த நீதிமான் ஆக்கப்பட்டதுலையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த சுத்திகரிப்பு மிக அவசியம். அதுதான் தெளிவுபடுத்துகிறார். வெறுமனே நீங்கள் ஒளியில் நடக்கிறவங்கன்னு சொல்லிட்டு போல, நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு போல அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறார். நீங்கள் நீதிமான் நீங்கள் அறிக்கையிடும் போது என்ன பண்ணுறீங்க? நீதிமான்கள் ஆக்கப்படுறீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை தொடர்ந்து சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் பாவம் இல்லை என்போம், பாவம் செய்யவே இல்லை என்போம், ஆனால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஒரு வேளை இல்லை, சில பேர்லாம் இப்போ சொல்கிறாங்களே, நாம் கிருபையில் வாழ்கிறோம், நம்ம ஒரு தடவை ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், நான் இதுமாரி செய்ய போகிற பாவத்தை எல்லாமும் என்ன பண்ணிட்டார்? சேர்த்து மன்னிச்சிட்டார். நாம் என்ன பண்ண தேவையில்ல? அறிக்கை பண்ண தேவையில்ல, அழுவ தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல, சந்தோஷமாகவே இருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை அப்படி சொல்லலை. நம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஸோ இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்க மாட்டார், அவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ 3 பகுதி. முதல்ல இதுக்கு ஒரு அடித்தளம் கொடுக்குறாரு, ஆண்டவர் யாருன்றதை பற்றி. ரெண்டாவது நம்ம எப்படி நடக்கணும், இருளில் நடக்கணுமா வெளிச்சத்தில் நடக்கணுமா. அடுத்தது இருளில் நடக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, வெளிச்சத்தில் நடக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுக்குறாரு. இப்போ ஆரம்பத்தில் வாசித்த ஒரு அடித்தளம் என்னன்னா, ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால்னு சொல்லிட்டு ஒளியில் நடக்கிறீங்கன்னு ஒளியில் நடக்கிறவங்களா இருக்குன்னு சொல்லலை, சத்தியத்தின்படி. அந்த 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஒளிக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை யூஸ் பண்ணுறாங்க. இருளில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் சொல்லிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன யூஸ் பண்ணுறாரு? சத்தியத்தை சொல்கிறார், உண்மையை சொல்கிறார். அவரே என்ன சொல்கிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த ஒளிக்கு என்ன பண்ணுறாரு? அந்த சத்தியத்தை ஈக்குவேட் பண்ணுறாரு. ஒளியும் சத்தியமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்தது அவருக்குள்ள ஒரு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு இருக்க ஒரு தெளிவு என்ன வேணும்னா, என் ஆண்டவர் மட்டும்தான் சத்தியர், நம்ம ஆண்டவர் மட்டும்தான் சத்தியர், அவர்கிட்ட மட்டும்தான் எல்லா உண்மையும் இருக்குது, அவர்கிட்ட மட்டும்தான், அவர் தான் எல்லா உண்மைக்கும் ஊற்று, அவர் தான் என்ன எல்லா உண்மைக்கும் ஊற்று, எல்லா சத்தியத்திற்கும் ஊற்று என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான். அதுதான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாரு? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர்கிட்ட சுத்தமாக சத்தியம் இல்லாத எந்த விஷயமும் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் சத்தியம் நம்புகிற ஒரே விஷயம் அவர் மட்டும்தான். நீங்கள் நீதின்னு நினைக்கிற ஒரே விஷயம் அவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கிற நீதியெல்லாம் எப்போ எடுபட்டு போயிடுச்சு. இந்த உலகத்தில் நீதி கிடையாது. இந்த உலகத்தில் நீதியை தேடணும்னு நம்ம ஏமாந்து தான் போவோம். ஆனால் உங்களுடைய ஆண்டவர்கிட்ட நம்ம நீதியை தேடலாம், அவரோட நீதியை தேடலாம். நாம் அவரோட நீதி எப்பயுமே மாறாது. ஆதி முதற்கொண்டு இப்போ வரைக்கும் என்ன பண்ணுது? அந்த நீதி அப்படியே தான் இருக்குது. இந்த நீதி மாறவே இல்லை. அவர் தான் அந்த நீதிக்கு ஊற்றா இருக்கிறார். அந்த சத்தியத்துக்கு அவர் தான் என்ன பண்றார்? ஸோ இந்த தெளிவு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நம்புகிறேன், எதை சத்தியம் நம்புகிறேன். இந்த உலகம் சொல்கிற சத்தியங்களை நம்புகிறேன்னா, இந்த உலகம் சொல்கிற உண்மைகளை நம்புகிறேன்னா, இந்த உலகம் சொல்கிற நியாயங்களை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க விரும்புகிறேன்னா, இல்லாட்டி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வழி இருக்குது, சத்திய வழி இருக்குது, இந்த சத்திய வேதத்தை நம்புகிறேன்னா, அவர் சொன்ன உண்மையான சத்தியமான வார்த்தைகளை
முதன்மைப்படுத்துகிறேன்னா, என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் எது, நான் எதில் இருந்து என்னுடைய உண்மையை எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் இங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்த முக்கியமாக வச்சுக்கிறோம், இந்த இடத்துலேருந்து மட்டும்தான் எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி சில நேரம் வந்து நம்மளுக்கு உலகத்தில் வந்து ஸ்கூலில் சில அறிவு கிடைக்குது, காலேஜில் சில அறிவு கிடைக்குது, அப்புறம் அனுபவத்தில் சில அறிவு கிடைக்குது, வேலையில் சில அறிவு கிடைக்குது. சில பேர் அனுபவங்களை சொல்கிறாங்க, இப்படிலாம் வாழுங்க, இப்படிலாம் செய்யுங்க, இதுதான் கரெக்டு, இதுதான் வந்து கரெக்டான வழி, இதுதான் வெளிச்சமான வழின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வெளிச்சம் கிடையாது. என் ஆண்டவர் மட்டும்தான் வெளிச்சம். அவர்கிட்ட எவ்வளோ வேணும் இருள் இல்லை. நம்ம மனுஷர் சொல்கிற வழியில் நம்ம நடந்தோன்னா எப்படியும் எங்கேயாவது போய் மாட்டிப்போம். நம்ம வந்து அநேக நேரம் நினைக்கிறோம், மனுஷர் அனுபவத்தில் சொல்கிறாங்க, அதனால் நம்ம அதை பின்பற்றணும். அதாவது ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்கிறத பின்பற்றலாம், ஆனால் உலக அனுபவத்தில் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க. அதை உங்களுடைய சோர்ஸாக எடுத்துக்காதீங்க, உங்களுடைய ஆதாரமாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது என்னுடைய அடித்தளம், என்னுடைய ஃபவுண்டேஷன், இதுதான் என்னுடைய அஸ்திபாரம், என்னுடைய இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும்தான் எனக்கு சத்தியன்றதை நான் கிறிஸ்தவனை என்ன பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். எந்த இடத்துலையும் உறுதிப்படுத்தணும். உங்களுடைய உலக ஞானத்தோட ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வருதா, ஏதாவது செய்ய நினைக்குதா, ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா, என்னுடைய ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறார், என் ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறார், என் வாழ்க்கையில் என்னுடைய சொந்த விஷயங்களில், தனிப்பட்ட விஷயங்களில் உலகம் ஒரு அனுபவத்தோட ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆனால் என்னுடைய ஆண்டவர் இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்கிறார், அவருடைய சத்தியம் இதில் இருக்கா, நான் செய்ய போகிற விஷயத்தில் அவருடைய சத்தியம் இருக்கா, நான் பேசுகிற விஷயத்தில் அவருடைய சத்தியம் இருக்கா, இல்லாட்டி வந்து உலகத்திலோட சத்தியத்தை நான் பின்பற்றி நடக்கிறேன்னா. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் ஒளி, அவர் மட்டும்தான் சத்தியம், அவர்கிட்ட எவ்வளோ வேணும் இருள் இல்லை. நம்ம ஒளியில் நடக்கிறவங்களும் சொல்லி இருளில் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோமா, சத்தியம் நம்மக்கிட்ட இல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது ஒரு வசனத்தை நம்ம இதை வந்து ஒரு ஆதாரமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறதுனா ஏதோ அவர் ஏதோ பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு பயப்படுறது கிடையாது. இல்லாட்டி அவர் ஒரு என்ன பண்ணுற ஒரு கொடூரமான கடவுளோ, இல்லாட்டி அவர் தண்டிப்பார் எப்போ பார்த்தாலும், அப்படி கிடையாது. அவருக்கு பயப்படுறதுன்றது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு தகப்பனுடைய வார்த்தையை பிள்ளை ஏற்றுக்கொள்கிறது போல ஏற்றுக்கொள்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுறது. அங்கேருந்து தான் எங்கே ஆரம்பிக்குதா, ஞானம் ஆரம்பிக்குது. அறிவு, உலக அறிவுலாம் நிறைய இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க